வார்த்தையை வைத்திருக்கிறேன், ஆனால் அது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல. But the emphasis will be more on young people because you need to understand that you are going through a phase of life. இந்த இடத்துல ஒரு சிலர் வாழ்க்கையில பாதியை தாண்டிட்டோம். ஒரு சிலர் பெண்டிங்ல நிக்குது, ஓவர் டைம்ல ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அதை குறிச்சு சொல்றேன். ஆனா ஒரு சிலர் இன்னும் அந்த பாதையை இன்னும் தாண்டவில்லை. Because there is a season and a time where you need to do a lot of things. அதைத்தான் இன்றைக்கு I want to remind you people so that you will understand and you will walk towards that. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? ஓகே, கண்களை மூடுவோமா. நல்ல தகப்பனே, அடியேனை மறைத்து இன்றைக்கு நீர் வைத்திருக்கிற வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் இன்றைக்கு வாலிபர்களை மட்டுமில்லை, எங்களையும் நடத்த வேண்டும். அப்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களை ஒரு மாற்றத்துக்குள் இந்த ஆராதனையின் கடைசிக்குள் கொண்டு வரட்டும். அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். எங்களுடைய செவிகளை விருத்த சேதனம் படுத்தி ஆண்டவரே உமக்கு நேராய் நிறுத்துங்க. எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தனை நீ சொல்லுகிற வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ எங்களை நடத்தட்டும். We look at a greater God because my God is able to do greater things, more than I can ask, more than I can imagine. So give you that glory. Take it, O Lord. In Jesus' name we pray. Amen. 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 Right. வாழ்க்கையில ஒரு காலம் வரும், எல்லாருமே பெரிய பெரிய முடிவுகளை எடுப்போம். வேலையை குறித்து, வாழ்க்கையை குறித்து, யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, எந்த இடத்துக்கு போய் நான் நிரந்தரமாய் தங்க வேண்டும் என்று சொல்லி, we make major decisions at a point of time. Decisions like what would be my career like, what would be my life, where will I settle down, who will be my life partner, and these are major decisions that we will take at a point in life, and that is when we are young. Correct? 60 வயசுல நான் கல்யாணம் பண்ணணும், இந்த இடத்துக்கு போகணும், வாழ்க்கையை துவங்கணும், இந்த வேலையை தான் செய்யணும். யாராச்சும் அப்படியெல்லாம் இருக்கிறீங்களா? முடியாது. பிகாஸ் வாலிப நாட்களில் தான் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்போம். We normally take major decisions when we are young. In fact, most of us here sitting down here, அநேகர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க உங்களுடைய வாலிப நாட்களில் எடுத்த முடிவின் நிமித்தம் தான் இன்றைக்கு நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். என்ன சொல்றேன்? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப பார்க்கும்போது எடுத்த முடிவுகள் எல்லாமே சரியான முடிவுகள் என்று யாராச்சும் சொல்ல முடியுமா? No. Not every decisions that we have taken in life are the correct decisions. There are decisions that we made which were wrong. Some live with that decision. Some walk away with that decision. சில நேரங்களில் இந்த வேலைக்கு தான் போகணும் என்று சொல்லி அந்த வேலையை நோக்கி போய் கொண்டிருப்போம். அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த வேலை எனக்கு செட்டாவே ஆகலன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? வேற ஒரு கேரியருக்கு நம்மை மாற்றிக்கொள்வோம். But some people have taken certain decisions and you live through it and you suffer in silence. ஒரு சில முடிவுகளை வாழ்க்கையில எடுத்து அது கஷ்டம்தான், ஆனால் அந்த முடிவை விட்டு என்னால் வெளியே வர முடியவில்லையே என்று சொல்லி அமைதியாய் வேதனையோடு கடந்து போவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்துல இருக்கலாம். But I am correct to say that crucial decisions that all of us take will be at a time when we were young. வாலிப நாட்களில் தான் நாம் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறவர்களாய் இருப்போம். அப்ப வாலிப நாட்களில் if I want to take a bold decision, I should have the right maturity to make certain decisions. Am I right to say that? If I don't have a maturity to make certain decisions, then my decisions will be so wrong. தவறாய் மாறிவிடும். அப்ப that is the time. வாலிப நாட்களில் தான் நான் என்னை சரீரத்தின் படியாகவும், சிந்தையின் படியாகவும், மனநிலையின் படியாகவும், ஆவிக்குரிய ரீதியின் படியாகவும் நான் என்னை கட்டிக்கொள்ள வேண்டும். This is a time when you are young that you have to build yourself emotionally, physically, mentally, spiritually. எத்தனை பேருக்கு புரியுது? 20 வயசு பிள்ளைங்களாம் மருந்து சாப்பிடுறாங்க. எதுக்கு? இனிப்பு நீர் இருக்கும், டயபெட்டிஸ் தான். 20 வயசு, அந்த வயசுல தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அந்த 20 வயசுல தான் மாத்திரையும் மருந்துகளையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். Why? ஏனென்றால் அவர்கள் அவருடைய சரீரத்தை சரியாய் கட்டவில்லை. சில பேர்
மனநிலை மருத்துவமனை, தமிழ்ல பச்சையா சொல்லணும்னா பைத்தியகார ஆஸ்பத்திரி. அதுக்கு போய் என்ன செய்யறாங்க? they are fully stressed up and they go for medicines. எத்தனை வயசுல? வாலிப வயசுல. So somewhere along the line you have not built your life properly. ஆனால் putting all that aside, இதை நீங்கள் சரியாய் செய்யவில்லை என்று சொல்லும்போது வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு மூலையில் உட்கார்ந்து விடுவீர்கள். Everything that you need to do in life, you have to do it proper, because why? One day if you do not do it, you will have a setback in life. சில பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன். If you make a wrong decision, தப்பா செஞ்சிட்டேனே, எதுவுமே செய்ய முடியாது. அதனால எதை கட்ட வேண்டுமோ உங்களுடைய வாலிப நாட்களில் கட்ட வேண்டும். ஏனென்றால் வாலிப நாட்களில் கட்டினவர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். So you must understand that when you are building in all these areas, ஆவிக்குரிய ரீதியில், சரீர ரீதியில், மனநிலை ரீதியில், சிந்தையின் ரீதியில், இதை நீங்கள் கட்டும்போது there is one aspect that is very important that you need to build on, and that is the spiritual aspect. ஆவிக்குரிய ரீதியில் தான் every area is important, but that spiritual area where you need to build yourself up is super important. Why? Is it, pastor, because all these are not important? That's not what I'm saying. Everything is important, but this particular spiritual building up is super important. Turn with me. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாராச்சும் ஒருத்தவங்க தமிழ்ல, ஒருத்தவங்க ஆங்கிலத்துல. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாய் ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. Amen. English. For physical training is of some value. Yes, physical training is of some value. But godliness has value for all things. But godliness has value for all things, holding promise for both the present and the life to come. அப்படி என்றால் எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு டைம் லைன் இருக்கு. உணவு வாங்கினா அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பைரி பீரியட் இருக்கு. அதே போலதான் சரீரமும் சரி, சிந்தையும் சரி, மனநிலையும் சரி, எதுவா இருந்தாலும் there is an expiry date. எப்பொழுது 6 அடி மண்ணுக்கு போகும்போது எல்லாமே எக்ஸ்பயர், ரைட்டுங்களா? ஆனால் அந்த ஆவிக்குரிய ரீதியில் மட்டும்தான் இந்த வாழ்க்கை தொடர்ந்த பின்பு இன்னொரு வாழ்க்கைக்குள் போவதற்கு நான் எதை சரியாக கட்ட வேண்டும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. That spiritual aspect of it, I need to build it right, because after I finish this life, I would continue with another. புரியுதுங்களா என்ன சொல்றேனே? I want to look at some people that you will know. வாழ்க்கையில ஒரு சிலரை பார்க்கும்போது அவர்கள் வாலிப வயதில் ஒரு சில முடிவுகளை எடுத்தார்கள், and they stood with it and God was with them. Look at evangelist Billy Graham. எத்தனை பேருக்கு பில்லி கிராம் தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். Most of us will know Billy Graham. அவரை தெரியவில்லை என்று சொன்னால் நீ ஒரு புதிய விசுவாசி. Because he is world famous. உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனை பார்க்கும்போது 16 வயதுல அவர் தேவனை ஏற்றுக்கொண்டார். He was 16 when he accepted the Lord Jesus Christ. அவர் ஒரு ஏழையாய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரா? இல்லை. என்றைக்கு தேவனுக்கென்று தம்மை முழுமையை கொடுத்தாரோ தேவன் அவரை போஷித்தார், நல்ல வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கையை முடித்தார். எத்தனை பேருக்கு பால் சோயோங்கியே தெரியும்? He has the biggest church in the world even today, meaning the biggest congregation, or not the building, biggest congregation. He has about 800,000 members in his church, and he started his life when he was young, at the age of 17. 17 வயதுல அவர் ஒரு புத்த மதத்தார், ஆனால் 17 வயதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து போனார். அவர் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் சோர்வடையவில்லை. தேவன் அவரை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு நபர் இருக்கிறார், சாது சுந்தர் சிங். சாது செல்லப்பாக சாது சுந்தர் சிங் 16 வயதுல இந்தியாவுல அவர் ஒரு வாலிபன். And what happened was he was facing a despair. அவருக்கு ஒரு மன உளைச்சல். அதனால வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி தம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக ரயில் தண்டவாளத்தில் அவர் அங்கு படுத்தாராம். ஆண்டவரே, நீர் உண்மை என்று சொன்னால் நீர் இப்பொழுது என்னை காப்பாற்ற வேண்டும், இல்லை என்றால் என் ஜீவன் வேண்டாம் என்று சொல்லி ஒரு வெறுமையோடு அந்த ரயில் பாதையில் அங்கு அமர்ந்திருக்கும் போது
ஆண்டவர் உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் தம்மை ஒரு தேவ பிரசன்னத்தினால வெளிப்படுத்தினாராம். அதனால அவர் சுவிசேஷகனாய் போய் சாது என்ற ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அவர் ஊழியத்தை செய்து அவருடைய ஓட்டத்தை முடித்தார். வேதத்தில் பார்க்கும்போது தீமத்தி என்று சொல்லுகிற 20 வயது ஒரு வாலிபனை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். பவுல், அப்போஸ்தலன் பவுல் இடத்தில் அவனை கொண்டு போய் விட்டார். அவனை கர்த்தர் உருவாக்கினார். அவன் உருவாக்கி கர்த்தருக்காக நின்றான். பின் திரும்பி பார்க்கவில்லை. He never turned back. If you look at Timothy in the New Testament, he was 20 years plus when he was called to become evangelist for the Lord. There was no turning back, people. ஏனென்றால் வாலிப நாட்களில் when you decide to give your life to God, God takes over. I want you to know this. தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். If you are reading a lot of persecution news in the news, அதாவது கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுகிறார்கள் என்ற செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், I want you to look at this nation called Congo, which is in Africa. கிறிஸ்தவர்களை அதிகமாய் தாக்குகிற ஒரு தேசங்களில் இதுவும் ஒன்று. இந்தியா, பாகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஸ்ரீலங்கா, சீனா. சீனாவில் உங்களுக்கு தெரியும் தானே, அது இட்ஸ் a communist country. ஆனால் அங்கு ரகசியமாய் தான் கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். We all know that. And do you know what is the Christian numbers in that underground church? It's not thousands, it's 20 million. The latest report says it's 20 million. இந்த இடத்துல தேவனை ஆராதிக்க முடியாது என்று தடை போடுகிறார்களோ அந்த இடத்துல ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதை ஒரு சாட்சியாய் நான் கேட்டேன். ஒரு வெளியூர்ல இருந்து, ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு பாஸ்டர் போய் அந்த சபைக்குள், அந்த ரகசியமாய் ஆராதிக்கிற சபைக்குள் போய் கேட்கும் போது அந்த போதகர்கள் வந்தார்களாம், அவ்வளவு திரளாய். அப்ப கேட்டாராம் அவர், நீங்க இந்த ஆராதனைகள் இருக்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு நான் கொடுக்கிறோம்? உங்களால கொடுக்க முடியாது. வேதத்தை கொடுக்கலாமா? Can I give you a Bible? You can't give. Why? Because my congregation is like that. அவர் நினைச்சாராம் மேபி ஒரு 1000 பேர் இருக்கும். ஒரு 1000 பேர் இருக்குமா கேட்கும் போது எல்லாரையுமே கூட்டி கழிச்சு பார்த்தா 20 million people. You see how God is working. ஆனா பாடுகளை அனுபவிக்கிறார்கள், வேதனை அனுபவிக்கிறார்கள். பிடிச்சா சில நேரங்களில போதகர்களை 10 வருஷம் 20 வருஷம் சிறையில போட்டுறாங்க. பாகிஸ்தான் is same. ஆனால் இவர்கள் எல்லாம் இவ்வளவு பாடுகளை அனுபவித்து, do you know why they are holding on? Because they were feet with the Lord Jesus Christ when they were young. வாலிப நாட்களிலே அவர்களுக்கு பெற்றோர்கள் யாரை விதைத்தார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விதைத்தார்கள். Turn with me. 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 18-19. யாராச்சும் படிங்க பாப்போம் தமிழ்ல. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். Amen. The charge I commit to you, Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage the good warfare and having faith and a good conscience, which some have rejected concerning the faith and have suffered shipwreck. And today I want to address young people with this word. இந்த வார்த்தையை கொண்டு வாலிபர் மத்தியில ஒரு காரியத்தை விதைக்க போகிறேன். வாலிபர்கள் இல்லாத மற்றவர்கள் இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில இருக்கா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பவுல் தீமோத்தேயுவிட்ட 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒரு காரியம், உன்னிடத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், உன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, நீ ஒரு யுத்தத்துக்குள்ள போகிற, அந்த யுத்தத்துக்குள்ள போகும்போது உனக்கு 2 காரியம் வேண்டும். ஒன்று விசுவாசம், இன்னொன்று நல் மனசாட்சி. Now Paul was trying to encourage Timothy and was telling him that you need to remember the word of God, which is called prophecies, spoken against or spoken about you, and to exercise faith and conscience or good conscience when you are facing your battle. ஏன் பவுல் இதை எழுத வேண்டும்? ஏன் பவுல் இதை எழுத வேண்டும் என்று பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். I want to tell you a story here. நல்லா கேளுங்க. என்ன நடக்கும் என்று சொன்னால், இப்பொழுது பவுல் எபேசு சபையில
ஒரு ஒரு எபேசிய பட்டணத்துல ஒரு சபையை ஸ்தாபித்தார். அந்த சபையை ஸ்தாபித்து பவுல் இப்பொழுது சிறையில் இருக்கிறார். ஆனால் அந்த திருச்சபையில் கள்ள உபதேசங்கள் நுழைந்து விட்டது. Paul had started a church in Ephesus, and now there were people who were going into the church and sharing false doctrine. கள்ள உபதேசங்கள். அதனால பவுல் இப்பொழுது ரோம்ல இருக்கிறார். அவர் ரோமாபுரியில் இருக்கிறதுனால வாலிபனாகிய தீமோத்தியை எபேசு சபைக்கு அனுப்புகிறார். நீ போய் அந்த கள்ள உபதேசங்களின் நடுவுல நீ போய் தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்து என்று சொல்லி அனுப்புகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? Do you understand what is happening here? அப்ப அப்படியாய் இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லும்போது, அவன் அங்கு போகும்போது அவன் ஆவிக்குரிய யுத்தங்களை சந்திக்கிறான். He is going to confront a lot of people who is going to speak ill against him. அவனுடைய போதனைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை புறம்பே தள்ளுவதற்கு ஒரு கூட்டம் அங்கு இருக்கிறது. அதை அவன் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் வேண்டும். அந்த ஆவிக்குரிய பலன், அதுல ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவனை குறித்து தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. There were prophecies spoken about him in his previous times, that he has to remember that with that prophecies which are the word of God, with that he can go and do the battle that he needs to do at the church at Ephesus. எபேசிய சபையில அவன் போராட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்? ஐயா, ஒரு நபர் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை உன்னுடைய சொந்த சிந்தையில, சொந்த முயற்சியில, சொந்த திறமையில நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் போராடி ஜெயிக்க முடியாது. You can never do a spiritual battle alone. You can't do it alone if you do not have a source of help. And he needs to remember, Timothy needs to remember this, so that he can be able to do the battle at the church at Ephesus. People, இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறோம். I and you are doing a spiritual battle today. Every one of you, young people, elderly, யாராக இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய போராட்டம் நான் எதை நான் சொல்றேன்? யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். What is the spiritual battle that I'm talking about? The temptation to sin, the temptation to go against God. தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்களில் கீழ்ப்படியலாமா வேணாமா என்று சொல்லுகிற ஒரு சோதனை. தேவனுக்காக வாழணும் என்று பைபிள் சொல்லுது. பாஸ்டர் சொல்றாரு, வாழணுமா வேணாமா? 2 மணி நேரம் இங்க உட்கார்றோம், அதுக்கப்புறம் வெளியே தான் உலகத்துக்குள்ள போகிறோம். அந்த உலகம் நம்மை கவ்விக்கொள்ளுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் கவ்வி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த போராட்டத்தில் தோத்து விடுவோம். You must understand this. தீமோத்திக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நாள் உங்களுக்கென்று ஒரு வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் வைத்திருப்பார். I am telling you that. Maybe some of you may not know this, but there will be a particular verse that would have been spoken about you. There would have been a particular verse that a pastor would have said, இந்த வார்த்தையை கொண்டு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த வார்த்தையை உதாசீனப்படுத்திட்டோம். When you reject or when you neglect the word of God spoken over your life, that's where you have lost the biggest thing, the biggest treasure in life. மகாபெரிய ஒரு பெரிய பொக்கிஷத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். ஐயா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையின் நிமித்தம் பாருங்க, வாக்கு தத்தத்தை நம்ம 1ஆம் தேதி ஆராதனையில பெற்றுக் கொள்கிறோம். ரைட்டுங்களா? எத்தனை பேருக்கு கையை தூக்கி காட்டுங்க பாப்பா. எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தம் எனக்கு ஞாபகம் இருக்கு பாஸ்டர் சொல்ல முடியும்? பொய்யே சொல்லிடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்ப மிச்சம் மீதி என்னாச்சு? The promise word. There will be a promise word given to us. A promise word that we will give on the first. You see, because sometimes you don't understand. இந்த தேவனுடைய வார்த்தைகளை எல்லாவற்றையும் நாங்கள் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து இந்த வார்த்தைகளை பெற்றுக் கொள்கிறோம். ஒரு காரியத்தை சொல்றேன், நம்புறீங்களா? எனக்கு
என்னுடைய வாக்கு தத்தத்தை மறந்து விட்டேன். ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லிதான் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். I have forgotten my own memory verse that was given to me because every day I declare this over my church. I declare this. இதை அப்படியே கண்ண மூடிக்கிட்டு இப்ப நான் சொல்லுவேன். ஆனால் என்னுடைய மெமரி verse என்ன நேத்து இதை நான் புலம்பிக் கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை நான் மறந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு. Because my emphasis is on this. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அதனுடைய இடத்துக்கு திரும்பாதபடிக்கு பூமியை நினைக்கும் அந்த மடியா என்னுடைய சபையை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபித்து 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 இது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்னுடைய நான் மறந்துட்டேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் வரும். ஒரு நாள் எனக்கு நான் ஒரு 26 27 வயதா இருக்கும் போது என்னிடத்துல ஒரு ஊழியக்காரன் சொன்னான், உன்னை தேவன் ஊழியத்துக்கு என்று பயன்படுத்துவார். நான் அப்பயே சபையில தானே இருக்கிறேன், நான் அப்ப சபையில அப்படி இப்படி இருக்கிறேன், ஆனாலும் சபையில இருக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, சபையில இருக்கிறோம். ஆனால் நாள் அடைய 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 there were people who were speaking over my life and they were saying, you are not going to go out as an evangelist, you are not going to go out as a missionary, you will be running a church அப்படின்னு சொன்னாங்க. I brushed it aside. நான் அதை ஒரு பக்கம் வைத்து விட்டேன். ஏனென்றால் based on my life, my past, I said this can never happen. இது நடக்காது. ஆனால் நான் சபை ஊழியத்தை செய்வேன், நான் வாத்திய கருவி வாசிப்பேன், நான் பாடுவேன், எல்லாமே செய்வேன். எனக்கு கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை தெரியும், அதெல்லாம் நான் செய்வேன். நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு ஊழியத்தை போதகராய் செய்வேன் என்று நான் என் வாழ்க்கையில நினைத்ததில்லை. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை அப்படியா இருக்கும் போது. ஆனால் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைப்பார் என்று சொன்னார். If you are under the radar of God, wherever you can run, wherever you would be, God would bring you back. தேவன் உன்னை அவர் பக்கம் கொண்டு வந்து அவருடைய திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார். Hallelujah. அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. People, I want you to remember this today because God is always looking out for somebody who is available. ஏசாயா 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அப்படிதான் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது ஏசாயா சொல்லுகிறான், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று நினைப்போம். And he is ready to use people who are ready. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய நடுவில் இவ்விதமாய் பேசப்பட்டிருக்கும். சில நேரங்களில் அதை மறந்திருப்போம். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த போகிறது. எனக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்தார், அநேக வாக்கு தத்தங்கள் எனக்குள்ளே இருக்கிறது. But there was one particular verse, a prophetic word that was spoken about me. And it is found in Genesis 12 verse 1 and 2. உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். That was a verse given to me. I will make you into a big nation, I will bless you, I will honor your name, and you will be a blessing. That one particular verse among the rest stood out. And until today I am claiming that particular verse. Because I knew this was the verse God has given me. Hallelujah. So people, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை நடத்துற வாலிப பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையின் நடுவில் வைங்க. சங்கீதக்காரன் 119 105வது வசனத்திலே சொல்லுகிறான், ஆண்டவருடைய வார்த்தை தான் கால்களுக்கு தீபம், ஆண்டவருடைய வார்த்தை தான் பாதைக்கு வெளிச்சம். Only the word of God is a lamp to your feet and a light to your path. Hallelujah. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை தான் உன்னை நடத்த வேண்டும். The word of God is the only guidance you need to direct. And தேவனுடைய வார்த்தை தான் உன்னை பாதுகாக்கும். சங்கீதம் 111:19 பார்க்கும்போது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைத்தேன். I have kept thy word in my heart. Why? So that I will not sin against you. So you need the guidance of God, you need the protection of God. Hallelujah. தேவனுடைய வார்த்தை உன்னை நடத்துகிறதாகவும் தேவனுடைய வார்த்தை உன்னை பாதுகாக்க கூடியதாகவும் இருக்கணும். ஏன் தெரியுமா? Because the word of God can shape you, can shape your character, can shape your conduct. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய நிலையை மாற்ற முடியும், உன்னுடைய குணாதிசயத்தை மாற்ற முடியும். நீ எப்படி வாழணும் என்பதை தேவனுடைய வார்த்தை தான் கற்றுக் கொடுக்க முடியும். Now coming back to Timothy, Timothy must remind himself that I need God's word to stand alone in Ephesus,
so that I can battle the false teachers, so that I can show the people in that church that I am different. People, வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ, இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. நீங்க அநேக காரியங்களில் உங்களுடைய நேரங்களை செலவிடலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையில do you spend time? Don't tell me I only come to church, I only read when the church is reading, I only hear the word when pastor is preaching. Please don't tell me that, because you are in a very sad state. ஒரு பாவப்பட்ட நிலையில அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்க. So give more importance. ஏன் தெரியுமா? தீமோத்தி எபேசு சபைக்கு அவன் ஒரு யுத்தத்துக்கு அனுப்பப்படுகிறான். He is been sent by Paul because Paul is in prison in Rome. So he sends a young Timothy into the church at Ephesus. Now, வாலிபனை பவுல் அனுப்புகிறார் என்று சொன்னால் அவனிடத்தில் போதுமான அந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள் இருக்கிறதுனால தான் நீ போய் அந்த சபையை பார்த்துக்கொள் என்று சொல்லி ஒரு வாலிபனை பவுல் அனுப்புகிறார். Do you understand what I'm saying? At the young age, when you are called to make major decisions, Paul was making a decision for Timothy. He's sending him to the church to stand among rules. கள்ள உபதேசங்கள் செய்கிறவர்கள் மத்தியில திமோத்தி நீ அங்க போய் நில்லுப்பா அப்படின்னு சொல்லுகிறார். அந்த யுத்தத்தை அவன் போராடுவதற்கு அவனுக்கு தேவ வார்த்தை தேவை. And people, if you look at Ephesians chapter 6, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தம். Everyone sitting down here, இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு யுத்தத்துக்குள் போய் கொண்டிருக்கிறோம். And do you know, warfare is not something that happens one day. ஒரு யுத்தம் என்று சொன்னா இன்றைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிக்கிறது இல்ல, அதெல்லாம் யுத்தம்னு சொல்லவே கூடாது. யுத்தம் என்று சொன்னால் it happens until someone wins, it happens until someone loses. ரைட்டுங்களா? ஒருவன் ஜெயிக்கணும், ஒருவன் தோக்கணும், அதுதான் யுத்தம். அப்ப இன்றைக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான்? இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தோத்து போவதற்காக ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். Young people, I want you to know this, that you can only battle with the devil. நீங்க பிசாசோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய சோதனைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? If you do not have God by your side, I will tell you right now, you will lose your battle. See, if I want to go for a battle, ஒரு யுத்தத்துக்கு போகணும்னா நான் முன்னுக்கு கால் எடுத்து வைக்கணும்னா எனக்கு பின்னால என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். If I want to do a battle with my enemy, I need to go forward, and in order to go forward, I need to know that there is something behind, there is someone behind me. Correct? If I don't have someone behind me, if I don't have an army, if I don't have my weapons behind me, do you think I will go forward? That will be pure stupidity, isn't it? Because I'm going towards my death. அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் போராட்டத்துக்குள் போகும்போது எனக்கு பின்பா யார் இருக்கிறா, எனக்கு பின்பா தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வார்த்தை இல்லைன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும்? அதற்கு நான் தாகமாய் அதை தேடி நான் எனக்குள்ள அந்த வார்த்தையை வைத்துக் கொள்ள வேண்டும். காது உள்ளவர்கள் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய வார்த்தை, in your spiritual walk, only God's word spoken about you, only the words that God is giving you, தேவனுடைய வார்த்தை உனக்குள் தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கப்படலாம். தேவனுடைய வார்த்தை உனக்கென்று 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 கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த வார்த்தையை கொண்டுதான் நீ முன்பாய் போக முடியும். அப்பொழுதுதான் நீ தேவனுடைய யுத்தத்தில் நீ ஜெயிக்க முடியும். ஏனென்றால் தேவன் எல்லாருக்குமே ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை உனக்குரியதுதான். புரியுதுங்களா? அதாவது விஜய் கொடுக்கக்கூடிய வார்த்தை அவர் எனக்கு கொடுக்க மாட்டார், சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையை அவர் எனக்கு கொடுக்க மாட்டார், அல்லது எனக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையை அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். He is very specific. He knows that this is the word that will be suitable for you, and he will only give you that word. அப்ப அந்த வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? காத்திருந்த ஆண்டவரே எனக்கு அந்த வார்த்தையை கொடுங்கப்பா என்று யார் யார் கேட்கிறீர்களோ
God will give it to you. 19 பார்க்கும்போது 18 பார்க்கும்போது next one அதை பார்க்கும்போது அவன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. He is trying to tell Timothy to be faithful or to have faith and to be a man with good conscience. இரண்டு காரியங்கள். நல் மனசாட்சி. மனசாட்சினா எல்லாருக்கும் தெரியும். நல் மனசாட்சினா we know what's the meaning of conscience. So what is the meaning of good conscience? தெரியும் pastor. Good. So let's define good conscience. Good conscience will be you know that you want to do something. நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுற, அது உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுது, உன்னுடைய மனநிலையில அது சரியானதுன்னு செய்து, அப்ப அந்த சரியான காரியத்தை நீ நினைத்து வைத்திருக்கிறதை நீ வாழ்க்கைக்குள்ள அதை நீ என்ன செய்கிற, அதை நீ அபியாசப்படுத்துகிறாய். That means whatever you have thought something and you have a peace in it, in doing it, that is good conscience. And when this thought becomes an action, you want to do it right, it becomes an act with good conscience. நல் மனசாட்சியுடன் நீ நற்கிரியைகளை செய்கிறாய். இது புரியலனா I want to tell you something else. Good conscience will be to do anything that you don't feel guilty. Is that clear? உன்னை எது குற்றப்படுத்தவில்லையோ அதை நீ செய்யலாம், ஆனால் அது தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டதாக இருக்கணும். ஏன்னா பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே வளர்கிறவங்களுக்கு இப்ப திருடுறான்னு வாங்களேன், அவன் திருடுறான், அவன்கிட்ட போய் திருடுறது சரியா தவறான்னு கேட்டா என்ன சொல்லுவான், நான் பிரைமரி ஸ்கூல்லயும் திருடுறதுக்கு தான் படிச்சேன், செகண்டரி ஸ்கூல்லயும் திருட தான் படிச்சேன், யூனிவர்சிட்டிக்கு போனதும் திருட தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப திருடுறவனுக்கு அது அவன்கிட்ட போய் சொல்லும்போது என்ன சொல்லுவான், தப்பா இல்லையே இதுதானே சரி அப்படின்னுவான். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப நாம் மனசாட்சி படி நாம் எதையும் செய்ய வேண்டும் என்று சொன்னா that good conscience must operate from the word of God. It must be acceptable with God. தேவன் அதை அங்கீகரிக்கிறவராய் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறோம். இரண்டாவது காரியம் விசுவாசம். நல் மனசாட்சியை பத்தி சொன்னேன். விசுவாசம் ஒரு விசுவாசிக்கு முக்கியம் இல்லையா? Now everyone who says I am a faithful man must have what? Faith. So what does Hebrews 11:6 talks about faith? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்புறம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Amen. And without faith it's impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. People, if you call yourself a child of God, a Christian, then you need to have faith. Because the Bible says without faith it is impossible to please God. Because anyone who says, I want to go to God, must believe that He exists, that He operates in your life, that He is only true God, and that He will reward you when you earnestly seek Him. Hallelujah. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாய் காட்சி அளிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்ப விசுவாசம் என்பது ஒரு முக்கியமான காரியம். அந்த விசுவாசம் இல்லாமல் தீமோத்தி அன்றைக்கு அந்த எபேசிய பட்டணத்துல யுத்தம் பண்ண முடியாது. நல் மனசாட்சி இல்லாமல் அந்த எபேசிய சபையில அவன் யுத்தம் பண்ண முடியாது. அதனாலதான் அன்றைக்கு பவுல் தீமோத்தி கிட்ட எழுதும்போது சொல்லுகிறார், நல் மனசாட்சி உள்ளவனும் நிச்சயமாய் விசுவாசம் உள்ளவனுமாய் நீ இருன்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உன்னுடைய விசுவாச அளவு எங்க நிற்கிறது? Where is your level of faith? Because when you are confused, when you are confronted, when you have fear, when you have temptations, உன்னுடைய விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையும் உனக்குள்ள இல்லைன்னு போது என்ன நடக்கும் தெரியுமா? நீ குழம்பி நிற்ப. You will be confused. சில பேர் குழப்பத்தில் என்ன செய்வாங்க? மூலையில போய் உட்கார்ந்துருவாங்க. என்ன செய்யணும்னு தெரியாது. I give up னுவாங்க. நீங்க என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்க. சில பேர் இங்க பாப்பா அங்க பாப்பா யாருக்கிட்ட உதவி கேட்கலான்னு பாப்பான். ஆனா விசுவாசி என்ன செய்வான் தெரியுமா? அவன் தேவனுக்கு நேராய் பார்த்து, ஆண்டவரே எது எப்படியா இருந்தாலும் என் கண்கள் உம்மை மட்டும் தான் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லுவான். No matter what, he will say, Lord, I do not know what to do, but my eyes is on you. அப்படியா இருக்கும்போது மத்திய 9:29 பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு ஒரு குருடரை பார்த்து அவனுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை அவனிடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? He approaches a begging blind man and these guys were asking the Lord Jesus to heal them. அவரிடத்துல போய் ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்கிறாரு.
நான் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that I can heal you? And when the guys said, yes Lord, I know, I believe that you can heal me, and that's where this verse comes in. And he touched their lives and their eyes and said, according to your faith, will it be done to you? உன் விசுவாசத்துக்கு ஏற்ப உனக்கு ஆக கடவுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்துல வாலிப பிள்ளைகள், உங்களுடைய விசுவாசத்துல நீங்கள் எந்த யுத்தத்துக்குள் கடந்து போனாலும் உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை தாங்கி கொண்டு நடத்தி போகும். அந்த விசுவாசம் இல்லாம நீங்க போனீங்கன்னா, நான் இப்பே சொல்லிடுறேன், போகாம இருங்க. ஏன் தெரியுமா? Your faith can influence the outcome of your situation. உன்னுடைய விசுவாசம் தான் உன்னுடைய சூழ்நிலையில் வரக்கூடியதை மாற்றி அமைக்க முடியும். அதனால பவுல் தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு, விசுவாசத்தை தேவன் மேல வை. இன்றைக்கு நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசத்தை தொடர்ந்து தேவன் மேல வைங்க. அல்லேலூயா. அதாவது விசுவாசமும் மனசாட்சியும் தீமோத்தேயுக்கு ரொம்ப முக்கியமாய் பவுல் பார்த்தார். Now Paul was looking at Timothy and he knew that his faith and his good conscience was so important as he stood alone in that church at Ephesus. People, it is so important that he repeats that not one time, two times. He repeats that 3 times. 1 தீமோத்தேயு 1:5 பார்க்கும்போது அதே நன்மனசாட்சியும் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும்போது அதே விசுவாசம், அதே நன்மனசாட்சியை குறித்து பேசுகிறார். Any word that comes forth again and again in the Bible means it is an important word for all of us to take note. எந்த வார்த்தை வேதத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறதோ அந்த வார்த்தைக்கு நாம் கவனம் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த எதிர்காலத்தை குறித்து நடந்து போய்கொண்டும் ஓடிக்கொண்டும் இருக்கிற வாலிப பிள்ளைகளிடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து பேசப்பட்ட வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். Remember the word that has been spoken about you. Apply it. Ask God for that word and use that word during any situation. And besides that, let your faith, let your good conscience be revealed. உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய நன்மனசாட்சியும் தெளிவாய் உன் மத்தியில காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஜனங்கள் அதை பார்ப்பார்கள், தேவன் அதை பார்ப்பார். இந்த விசுவாசமும் நற்கிரியை நன்மனசாட்சியும் இல்லாத பட்சத்தில் உன்னை ஆண்டவர் உருமாற்ற முடியாது. Do you understand? It is impossible to please God if you do not have faith. So now faith will build you if your faith is in God. Faith will make you, will mold you. விசுவாசமும் நன்மனசாட்சியும் தான் உன்னை இருக்கிற வண்ணமாய் இல்ல மறுரூபமாய் மாற்றக்கூடிய ஒரு ஆயுதமாய் இருக்குது. So make use of your faith. Hold on to that good conscience that God is trying to tell you. 1 தீமோத்தேயு 4:12 பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை பவுல் தீமோத்தேயு கிட்ட சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. So he says, don't let anyone look down on you because why? Because of you are young. But he says, set an example. What does he say? He says, set an example for the believers in speech, in life, in love, in faith, and in purity. What does that mean? தீமோத்தேயு கிட்ட அவர் 5 குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். அந்த 5 குணாதிசயங்களில் அவன் எப்படி இருக்க வேண்டுமா? முன்மாதிரியாக இருக்க வேண்டுமா? Now there are five specific areas where Paul is trying to tell Timothy to be exemplary. எத்தனை இடங்கள்? 5 இடங்கள். எத்தனை இடங்கள்? ஏன் முன்னாடி கேக்குறேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. 5 இடங்கள். பவுல் தீமோத்தேயு கிட்ட இந்த 5 இடங்களில் நீ உண்மையாய், நீ முன்மாதிரியாய் இருக்கணும். அதே 5 இடங்கள் வாலிப பிள்ளைகள் மத்தியில அது காணப்பட வேண்டும். எதுல பார்க்கலாமா? முதல் காரியம் உங்களுடைய வார்த்தைகள். First, the 5 areas that Paul was expecting Timothy to be an example. First one, உன்னுடைய வார்த்தை. ஏன்னா அதெல்லாம் தான் போட்டிருக்கு. Go back to 1 Timothy 4:12. போட்டிருக்கா? 5 காரியங்கள் அங்க போட்டிருக்கா? In his speech, in his life,
in his love, in his faith, and in his purity. Go back to the first point. அவர் சொல்லுகிறார் உன்னுடைய வார்த்தை. பாருங்க, வாலிபனாகிய தீமோத்தி இப்போ ஒரு போதகர். Now you must picture Timothy right now. He's a young man and he's now pastoring a church. So ஜனங்கள் ஒரு வாலிபன் தன்னுடைய போதகராய் இருக்கும்போது முதியவர்கள் என்ன செய்வார்கள்? அவனை பார்ப்பார்கள், இடை போடுவார்கள். கரெக்ட்டா? People will gauge him because he is young. And many of the areas அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான், அவன் எப்படி பேசுகிறான், அவன் எப்படி அவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறான், எல்லாத்தையும் பார்ப்பார்கள். அதுல ஒரு காரியத்தை பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னான், அவன் எப்படி பேசுகிறான். People, young people, how you speak today is very important because it sets you about who you are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார் என்பதை நீங்கள் பேசுகிற வண்ணமாய் ஆண்டவர் அறிய முடியும், ஜனங்கள் அறிய முடியும். அப்படி என்றால் உன்னுடைய வார்த்தை எப்படி பேசப்படணும்? When you speak something, it must build somebody, it must not break somebody. How many of you understand that? நீங்க பேசக்கூடிய வார்த்தை ஒருவனை கட்ட வேண்டும், ஒருவனை உடைக்க கூடாது. ஒருவனை உற்சாகப்படுத்தணும், ஒருத்தரை ஊக்குவிக்கணும், அவனை கீழே தள்ளிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி வார்த்தைகள் வாலிப நாட்களில் நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். You need to practice fine words, soothing words, words that will build someone up, words that can build your mother and your father. People will be able to see that, and people will say, there is something about that man, there is something about that woman. இவனை குறித்து வித்தியாசமாய் பார்க்கிறேனே, இவனுடைய வார்த்தைகள் வித்தியாசமாய் இருக்கிறது. அதே நேரத்தில் வாய்க்கு வர்ற வார்த்தை எல்லாவற்றையும் பேசிவிடக் கூடாது. ஏனென்றால் ஒரு நாள், சொல்லுங்க, ஒரு நாள், மத்தேயு 12:36, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். And I tell you that men or women will have to give an account on the day of judgment for every careless word, every word that was not right. எந்தெந்த வார்த்தை பேச வேண்டுமோ அதை பேசாதபடிக்கு எந்த வார்த்தை பேசக்கூடாதோ அந்த வார்த்தையை நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னா ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் நியாய தீர்ப்பின் நாளிலே அதற்கு நீ கணக்கு கொடுக்கணும். காது உள்ளவர்கள். So people, young people, you have to be very careful because you need to be an example in the way you speak. What is the second thing? The second thing will be your actions, right? உங்களுடைய செயல்கள். இரண்டாவது காரியம் உங்களுடைய செயல்கள். ஏனென்றால் பவுல் தீமோத்தேயு இடத்துல உன்னுடைய பேச்சு சரியா இருக்கணும் என்று சொல்லி, அது உதாரணமாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். உன்னுடைய கிரியைகள் அதுவும் உதாரணமாக இருக்கணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உங்களிடத்துல சொல்லக்கூடிய காரியம், உங்களுடைய கிரியைகள் தேவனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதாவது நீங்க பொய் சொல்லலாம், பொய் சொல்றது தேவனை வெளிப்படுத்துமா? வெளிப்படுத்தாத. திருடுவது தேவனை வெளிப்படுத்துமா? தீமையான காரியங்களை பேசுவது, தீமையான திட்டங்களை போடுவது, இதெல்லாமே தேவனுக்குரியதல்ல. So whatever your actions, it must present God before you do anything. How many of you understand that? வாலிபர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? Turn with me. 1 யோவான் 3:18 இப்படியாய் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்கள். See, when we are in life, நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போகும்போது நம்ம பேச்சுல பெரிய, அதாவது சொல்லுவாங்க, தமிழனை இதுல ஒன்றுல மட்டும் அடிக்க முடியாது, எதுல? பேச்சுல, பேச்சு திறமையில தமிழனை அடிக்க முடியாதுன்னுவாங்க. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், பேச்சில இல்ல, உன்னுடைய கிரியையில நீ யார் என்பதை காட்டுன்றாரு. Show who you are, not in your words, but in your actions. So உன்னுடைய கிரியைகள், வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய கிரியைகள் தேவனை கனப்படுத்துகிறதா இருக்கணும், தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். Your words and your actions must be something that God is honored, God is accepting that. அது மனிதன் மத்தியில் மட்டும் இருக்க கூடாது, ஜனங்கள் மத்தியிலும் காணப்பட வேண்டும். அப்பதானே ஒரு சாட்சி கெட்டு போகாம இருக்கும். சோ உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். அதே நேரத்தில் நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஒண்ணும் நடக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது. கலாத்தியர் 6:7 ஆண்டவர் பொசுக்குன்னு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். Now God is saying this, you reap what you sow.
Full stop. You reap what you sow. Meaning, whatever you do have consequences. Correct? எதை நீ விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுக்க முடியும். எந்தெந்த காரியங்களுக்குள் நீ செய்கிறாயோ அதற்கு ஒரு விளைவு உண்டு. நற்காரியத்தை செய்தால் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு பலன் உண்டு. தீய காரியங்களை செய்தால் பலன் இருக்கா? பலன் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. சில நேரங்களில தேவனுடைய கோபாக்கினை இருக்கும். Sometimes there will be nothing that you will get for bad things that you do. In fact, you may be subjected to discipline from God. Now I want you to listen today. உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய செயல்கள் தேவனுடைய சமூகத்துல பிரியமுள்ளதாக இருக்கணும். ஆனா I believe in this. நீ நன் மனசாட்சி உள்ளவனாகவும் தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவனா இருப்பீர் என்று சொன்னால் நல்லா கேளுங்க. If you have faith and you have good conscience, I personally believe that your actions will also be good. உங்களுடைய கிரியைகள் கூட நன்மையாகவும் நல்லதாகவும் தான் இருக்கும். மூன்றாவது காரியம் என்னத்தை சொல்கிறார்? அவருடைய அன்பை குறித்து பேசுகிறார். Now, the third thing he talks about is your love must be an example. உன்னுடைய அன்பு அது முன் உதாரணமாய் இருக்கணும். அன்பு என்று சொல்லும் பொழுது அநேக அன்பை பார்த்து உண்மை என்று சொல்லி ஏமாந்து போவார்கள். இன்னைக்கு அநேக இடங்களில பார்க்கிறோம். அது எந்த இடமா இருக்கட்டும், சில நேரங்களில் அன்பு உண்மையாய் காணப்படாது. ஆனால் பார்க்க எப்படி இருக்கும்? ஆஹா ஓஹோ பாடதான் இருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கும். Love appears to be so, what do you call that word? Genuine. But then it will be so fake. And it happens anywhere and everywhere. So அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பவுல் தீமோத்தேயு கிட்ட எதிர்பார்க்கிறார் உன்னுடைய அன்பு. நீ சபைக்குள் போகிறாய், நீ வாலிபனாய் இருக்கிறாய், உன்னுடைய அன்பு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாய் இருக்கணும் என்றாய். And people, as you are growing up and as you are growing in the Lord, young people, not only your words, not only your actions, but how you present yourself in love must be not fake, must be genuine. உண்மையாய் காணப்பட வேண்டும். அப்படியே உண்மையாய் காணப்படுகிறதா? Because genuine people, I don't know whether this is true. Genuine people will have genuine love. I don't know whether this is right or wrong when I say this. உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு உண்மையான அன்பை வெளிப்படுத்துவார்கள். உண்மையை போல இருக்கிறவர்கள் மத்தியில தான் கொஞ்சம் கோளாறு இருக்கும். கொஞ்சம் கோளாறா இருக்கும். But if you are so genuine, I think anything that comes out of you will be genuine. அப்படிப்பட்ட உண்மையான அன்பை எல்லாரிடத்திலையும் காட்டணும். வாலிப பிள்ளைகள், you cannot be choosing and picking about who you want to show love. That's not the way Jesus operates. ஆண்டவராகிய இயேசு அப்படியாய் செயல்படவில்லை. பரிசேயர்களை பார்த்து சதுசேயர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? விரியம் பாம்பு குட்டிகளே என்றார். ஆனால் அவர்களை அவர் வெறுக்கவில்லையே. அவர்களுக்காகவும் அந்த சிலுவையில அவர் நிற்கும் போது ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னாரே. Can you imagine that? So you cannot be choosing, this is the person I want to love, this is the person I want to hate. No, you can't do that. If you want to show love, you must be like Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அன்பை எல்லார்கிட்டையும் காட்டணும், எந்த சூழ்நிலையிலும் காட்டணும். You must show love to all. You must show love in any situation. Even the most dramatic situation, even the most ridiculous situation, you and I are expected to show love. How many of you will agree to this? எத்தனை பேருக்கு ஆமா இது உண்மை என்று சொல்ல முடியும்? ஏன்னா சுயம், நம்மளாம் மனுஷர்கள் தானே. சில நேரங்களில் அப்படிதான். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. கோபம் எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த கோபத்துல கசப்ப இந்த பக்கமும் வெறுப்பை இந்த பக்கமும் வச்சிட்டீங்கன்னா பாவம் செய்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. Do you understand what I'm saying? சுயத்துல நம்ம அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறவர்கள்
இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி நிற்பார்கள். So first thing, உன்னுடைய வார்த்தைகள் சரியா இருக்கணும். இரண்டாவது, உன்னுடைய கிரியைகள் சரியா இருக்கணும். மூன்றாவது, உன்னுடைய அன்பு முன்னுதாரணமா இருக்கணும். நான்காவது, அவர் சொல்லுகிறார், தீமோத்தேயே, உன்னுடைய விசுவாசத்துல மட்டும் நீ உறுதியாயிரு, ஒரு வித்தியாசமாயிரு என்றாரு. Now fourth thing, he is telling Timothy to let his faith be exemplary. Hallelujah. இந்த வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது எல்லாத்தையும் சொல்லல, ஜெனரல் வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது எல்லாத்திலையும் கொஞ்சம் சரியா இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு பகுதியில மட்டும்தான் கொஞ்சம் கோளாறா இருக்கும். என்ன தெரியுமா? விசுவாசிக்கக்கூடிய நேரத்துல விசுவாசத்தை விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மள்ட்ட வந்து செபிப்பாங்க, பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன், நீ விசுவாசி, நானும் உன்னோட சேர்ந்து விசுவாசிக்கிறேன்னு. விசுவாசிக்க கஷ்டமா இருக்குன்னு, ஏன்னா எனக்கு தெரியும் இது சாத்தியம் இல்லைன்னு. அதுதான் மனுஷனால கூடாத காரியம் தேவனால் கூடும் தானே. அப்ப உனக்கு சாத்தியம் இல்லை, தேவனுக்கு சாத்தியம் தானே. So you need to give that opportunity to God to let him operate that wonderful miracle in your life. And for that you need to have faith. விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. People, இன்றைக்கு வாலிபர்களாய் நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை மட்டும் don't compromise. I want you to know this. விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுடைய விசுவாசம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்குள் கொண்டு போகும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு காரணம் உங்களுடைய விசுவாசம் தான். இன்னைக்கு மற்றவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். Don't care about how people are living. Even Christians are living without faith. I want you to be an example. I want you to live exemplary living, because Paul was expecting Timothy to be living exemplary life. Meaning, in his words, in his actions, in his love, in his faith. He says, be exemplary. So people, young people, I want you to stand firm in your faith. Be exemplary. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐந்தாவது ஒரு காரியம் இருக்கு. உங்களுடைய தூய்மை, உங்களுடைய பரிசுத்தம். Talking about your purity. எப்படி சொல்றது பாருங்க, தீமோத்தேயுக்கு இந்த கடிதம் எழுதும்போது அவனுக்கு ஒரு 20-30 வயதுன்றாங்க. Scholars are saying when this letter that Paul wrote to them, he was about 20 plus or early 30s. I mean, he's still a young man, and he was alone, and there was no father, mother, nobody is there. அவன் தனியா இருக்கிறான். அதனால அவனுடைய பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும், முன்மாதிரியா இரு என்று பவுல் அவனுக்கு ஏன் எழுதுகிறார். திருப்பிக் கொள்ளுங்க ஒரு வசனத்தை. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 2வது வசனம். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களையும் போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடனும் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. Now treat older women as mothers and younger women as sisters with absolute purity. என்ன சொல்ல வருகிறார் பாருங்க. தீமோத்தேயு வந்து ஒரு வாலிபன். அப்ப அவனுடைய பேச்சு, அவனுடைய நடத்தை, அவனுடைய சிந்தை, அவனுடைய பார்வை கூட எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். வாலிப பிள்ளைகள் அந்த சபையில இருக்கலாம். அதனால பவுல் ஒரு வார்த்தையை சொல்றார் தீமோத்தேயு கிட்ட, ஐயா, எல்லாத்துக்கும் நீ ஜாக்கிரதையாய் பிரித்தெடுத்து புத்தி சொல்லுகிறவனாய் காணப்படு. 1 தீமோத்தேயு 5:22 பார்க்கும்போது, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். Keep yourself what? Keep yourself pure. Young people, this is the message of God to you too. Today, இன்றைக்கு உலகம் போகிற போக்கில பார்க்கும்போது, it is like this. You can fall down. You can fall into sin, just like that, in a twinkling of an eye. Yes, you take your phone, you can sin. You go into social media, you can sin. But today, the Lord is telling you, He desires nothing else but purity. உன்னிடத்துல ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அபிஷேகம், தேவன் உங்கள் மத்தியில இல்லைன்னு சொன்னா, this is going to be an uphill task for you. இது நீங்கள் மேற்கொள்ள முடியாது. எப்பொழுது தேவன் உங்கள் மத்தியில இல்ல, தேவனுடைய வார்த்தை உங்க மத்தியில இல்ல, அபிஷேகம் உங்க மத்தியில இல்லைன்னு சொன்னா, நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த மூன்றும் உன்னுடைய வாழ்க்கையில செயல்படும் என்று சொல்லுகிற பட்சத்தில் உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. தேவனும், தேவனுடைய வார்த்தையும், தேவனுடைய அபிஷேகமும். You know what is the anointing? That means the power of God resting on you. When you have these three, nothing can shake you. I want you to know this. பாருங்க, பரிசுத்தம் என்பது it is a battle.
It is not asking God, Lord, make me pure and I just lead my own life. It's not like that. பரிசுத்தம் என்று சொல்லும்போது, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, நீங்க பரிசுத்தமாகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்பது பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய முயற்சியும் அங்கு இருக்கிறது. My effort must also play. என்னுடைய முயற்சி இல்லாமல் ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்க முடியாது. சோ அதனால உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நீ உன்னுடைய பங்கை நீ செய்யும் போது தேவன் உன்னை பரிசுத்தமாக்க அவர் தம்முடைய பங்கை செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் மத்தேயு 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன் என்ன செய்வார்களாம்? தரிசிப்பார்களாம். Now blessed are the pure in heart, for they shall. Wow, one of the most beautiful verses that I like in the Bible. Blessed are the pure in heart, for they shall see God. Jesus did not say blessed are the pure. He says blessed are the pure in your heart. Because everything starts with your heart. அதனால்தான் அவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயம் சுத்தமாய் இருக்கும் என்று சொன்னால் நீ தேவனை தரிசிப்பீர். தேவனை தரிசிப்பீர் என்று சொன்னால் தேவனுடைய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு பவுல் கிட்ட சொல்லி தீமோத்தி கிட்ட சொல்றாரு, அவன்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி, என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது அவனை பரிசுத்தமாய் காத்துக்க சொல்லு அப்படின்றார். And Timothy had these 5 things in him. ஏனென்றால் வேதம் அவனை குறித்து தவறாய் சொல்லவே இல்லை. தீமோத்தியை குறித்து he had the 5 things in him. Now I want to ask you a question before I close. Do you have this? இந்த 5 குணாதிசயங்கள் உன்னிடத்தில் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற வண்ணமாய் காணப்படுகிறதா? அல்லது இது இல்லைன்னு சொன்னா இதை பின்தொடர்கிறீர்களா? If you do not have it, are you pursuing it? No, pastor, I have it. Okay, if you have it, are you safeguarding these 5 qualities? Ask yourself. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல், உன்னுடைய அன்பு, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய பரிசுத்தம். ஒரு வாலிபனாகிய தீமோத்தியின் இடத்துல பவுல் எதிர்பார்த்தார், தேவனும் அதை எதிர்பார்த்தார். ஏனென்றால் இந்த 5 காரியங்கள் இல்லாமல் நீயும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவது கொஞ்சம் கஷ்டம்தான். It is a bit difficult. இன்றைக்கு தேவன் இல்லாமல் நானும் நீங்களும் ஒரு உயர்வுக்குள் போக முடியாது என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுடைய யுத்தங்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்குள் உங்களை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் காணப்பட வேண்டும். தீர்க்க தரிசனமாய் தேவன் உங்களிடத்துல ஒரு சிலரிடத்துல வார்த்தையை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்று சொன்னால் you will become more mature. நீங்கள் புத்தி சொல்லுகிறவர்களாய் மட்டும் இல்ல, நல்ல ஞானம் உள்ளவர்களாய், புத்திமான்களாய், தெளிவுள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரியுது? சில நேரங்களில் இதை எல்லாமே எனக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது இதை ஒரு புறம் வைத்து விடுவோம். And if we are not careful, sometimes the way we speak, the way we see things, the way we act, the way we show love, we can let your guard down, and this is where the devil will come in. A spiritual battle is not a season for Christians, for the child of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் எப்ப வரைக்கும் தெரியுமா? உன் கடைசி மூச்சு இருக்கிறவருக்கு யுத்தம் தான். உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. Anyone who wants to live a godly life will be subjected to persecution. உபத்திரவம் என்று சொன்னா சோதனை உபத்திரவம் தான், பாடுகளும் உபத்திரவம் தான். உனக்கு விரோதமாக எழும்புகிற தேவனுடைய காரியங்கள் இல்லாதபடிக்கு பிசாசுடைய காரியங்கள் வரும்போது அது உபத்திரவம் தான். சில நேரங்களில தேவன் ஒரு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டான், அது நன்மைக்கு எதுவாய். ஆனால் ஒரு சில நேரங்களில கர்த்தர் அமைதியாக இருக்கும் போது பிசாசானவன் கடந்து போய் விடுவான். அதனால don't lose sight of your expectations, because you and I are at war 24/7. நானும் நீங்களும் 24.7 யுத்தத்தில் இருக்கிறோம். So young people, I want you to know this. இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமல் நீங்களும் நானும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உங்களுக்கு தேவை,
தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேவை. தேவனுடைய வார்த்தை உங்க நடுவில் பேசப்பட்டது உங்களுக்கு தேவை. விசுவாசம் உங்களுக்கு தேவை. நல் மனசாட்சி உங்களுக்கு தேவை. You need good conscience, you need faith, you need the word of God that has been spoken about you, so that you can be able to do the right battle, so that you could do the battle and win, not lose. யுத்தம் செய்வோம் என்று சொன்னால் தோத்து போயிடக்கூடாது, ஜெயிக்கணும். அல்லேலூயா. கண்களை மூட போகிறோம். ஒரே ஒரு விஷயம், I'm going to give you 30 seconds. You are not going to think about anything else. இந்த 5 குணாதிசயங்கள் என்னிடத்தில் உண்டா இல்லையா என்று ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்கள் மத்தியில